ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இந்த வேரிகோஸ் வெயின் பிரச்சனைனாலையும், காலில் ரத்த தேக்க ஏற்படக்கூடிய பிரச்சனைனாலையும் மக்கள் மத்தியில் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய 10 மித்ஸ், அதாவது 10 விதமான தவறான புரிதல்களை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த தவறான புரிதல்கள் இருக்கிறதுனால பல பேர் வந்து அதோடைய நோயோட தாக்கத்தோட தீவிரத்தையும் பற்றி தெரிஞ்சிக்காமல் லேட்டாக வரதுனால, வைத்தியம் லேட்டாக பண்ணுறதுனால, அவங்களுடைய ரிக்கவரியும் லேட் ஆகிறதுனால தான் நம்ம இந்த டாபிக் பற்றி இப்போ பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தவறாக புரிஞ்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மித் என்னன்னா, ஸ்டாக்கிங்ஸ் கம்ப்ரெஷன் ஸ்டாக்ஸ் போட்டால் வேரிகோஸ் வெயின் வந்து அதிலே குணமாயிடுங்கிற ஒரு 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 காமன் மித் அது. இது என்னென்னா, வேரிகோஸ் வெயின் பொறுத்தவரையிலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அவங்க வழியாக அவங்களோட ஃபேமிலிஸ் வழியாக ஜெனட்டிக்காக வரக்கூடிய முக்கியமான காரணங்கிறதுனால அதோடைய ப்ராக்ரெஷனை நம்ம தடுக்க முடியாது. இயற்கையாகவே மரபு சார்ந்த பிரச்சனை வேரிகோஸ் வெயின்ஸு. ஒருத்தருக்கு வந்து ஒரு சில நேரம் அந்த நரம்புகள் வந்து செயலிழந்து போகிறதுக்கு காரணம் மரபு வழியாக அந்த நரம்போட ஸ்ட்ரென்த் வந்து ஒரு சில குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அது வீக் ஆகிடுது. ஸோ அதனால் காலில் ரத்தம் தேங்க ஆரம்பிக்குது. இது வந்து ஆரம்ப கட்டத்தில் இந்த வெயின் பிரச்சனைனால இருக்கக்கூடிய ஆரம்ப கட்டத்தில், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் காலில் வந்து நரம்புகள் தெரியும், ஆனால் வந்து தொந்தரவு இருக்காது. என்றைக்காவது ஒரு நாள் ட்ராவல் பண்ணுறீங்க, எப்போயாவது கால் வலி வருது, கால் வீக்கம் வருது, அந்த மாதிரி தொந்தரவுகள் ப்ளஸ் கால் வீக்கம் வாரத்தில் 2 நாள் 3 நாள் வருது. இந்த மாதிரியான மைனர் தொந்தரவுக்கு இந்த ஸ்டாக்கிங்ஸ் போடும்போது நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இதே ஒருத்தர் வந்து காலில் புண்ணு வந்திருக்கு, காலில் வந்து ப்ளீடிங் ஆகுது, ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வருது, கால் கனமாக இருக்குது, தோல் கருத்து போயிருக்கு, தோல்லாம் ஹார்டாக இருக்குது, இந்த மாதிரி நபர்கள் வந்து சாக்ஸ் போட்டாலும் இந்த நோயோட ப்ராக்ரெஷன், அதோட நோய் வந்து இன்னும் மேற்கொண்டு அதிகமாகிட்டு தான் போகும். ஸோ வேரிகோஸ் வெயினை பொறுத்தவரையிலும் ஆரம்ப கட்டத்தில் சாக்ஸ் பயன் தரும். இதே லேட்டாக கால் வீக்கம், தோல் கருத்து போகிற ஸ்டேஜு, காலில் புண்ணு வர ஸ்டேஜ், ப்ளீடிங் வர ஸ்டேஜு, பிளட் கிளாட் வர ஸ்டேஜ், இதெல்லாம் வர ஸ்டேஜில் வந்துட்டு நிரந்தர வைத்தியம் பண்ணிக்கிறது தான் பெட்டர். சாக்ஸ் வழியாக இதை குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக கம்மி.